கஹானி 4th ரோமன் லெட்டரில் வந்து கஹானி பார்ப்போம். दूध में 2வது ஸ்டோரி வந்து दूध में पानी, அதாவது பாலில் தண்ணி. कहानी का सारांश, एक व्यापारी था, ஒரு வியாபாரி இருந்தான். वह दूध का व्यापार करता था, அவன் பால் வியாபாரம் செஞ்சிட்டு இருந்தான். वह दूध में आधा पानी मिलाकर बेचता था, பாலில் பாதி பால்னா பாதி தண்ணி கலந்து விற்றுட்டு இருந்தான். 1 லிட்டர் பால்னா 1 லிட்டர் தண்ணி கலந்து விற்றான். एक दिन वह एक बड़ी रकम लेकर गाय खरीदने बाजार गया, ஒரு நாள் அவன் நிறைய பணம் எடுத்துட்டு ஒரு பசுமாடு வாங்கிறதுக்காக பஜார் போகிறான். रास्ते में उसने एक तालाब देखा, வழியில் ஒரு குளத்தை பார்க்குறான். उसने तालाब में नहाकर थोड़ी देर आराम करना चाहा, அவன் குளத்தில் குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு நினச்சான். वह रुपये की थैली को नीचे रखकर तालाब में नहाने उतरा, அவன் பணப்பைய கீழே வச்சுட்டு குளத்தில் இறங்கி குளிக்க போனான். तालाब के किनारे एक पेड़ था, அந்த குளத்துக்கு ஓரத்தில் ஒரு மரம் இருந்துச்சு. उस पर एक बंदर रहता था, அதில் ஒரு குரங்கு உட்கார்ந்துருந்துச்சு. वह बंदर थैली को खाने की चीज़ समझकर ऊपर ले गया, அந்த குரங்கு இந்த பையை என்ன நினச்சிச்சு, ஏதோ சாப்பிட்ற பொருள் வச்சுருக்காங்கன்னு நினச்சிட்டு அந்த பையை தூக்கிட்டு மரத்து மேலே போய் உட்காந்துக்குச்சு. இசை தேக்கர் வியாபாரி டர் கயா, இதை பார்த்தோன்னே அந்த வியாபாரி பயந்துட்டான். உஸ்னே பந்தர் கு டராயா அவர் தம்காயா, இதை பார்த்துட்டு குரங்க மிரட்டுறான், பயமுறுத்துறான். லேக்கின் பந்தர் நே இஸ்கி கோயி பர்வாக் நஹி கி, ஆனால் அந்த குரங்கு வந்து அதுக்கு பற்றி எந்த கேரும் பண்ணல, அது பாட்டில் மரத்து மேலே உட்காந்துருந்துச்சு. உஸ்னே ருப்பியே கி தைலிக்கு கோலா, அந்த குரங்கு என்ன பண்ணுச்சு, பணப்பையை திறந்துச்சு. 1 रुपया पानी में डाला, फिर 1 रुपया ज़मीन पर डाला, 1 ரூபாய் எடுத்து தண்ணியில் போட்டுச்சு, 1 ரூபாய் எடுத்து தரை மேலே போட்டுச்சு. इस प्रकार बंदर ने थैली के आधे रुपये को पानी में डाला और आधे रुपये को ज़मीन पर डाला, இதே மாதிரி குரங்கானது பாதி காசை தண்ணிலையும் பாதி பணத்தை தரை மேலையும் போட்டுச்சு. வியாபாரி நே ஜமீன் பர் படே रुपयों को ले लिया, வியாபாரி என்ன பண்ணான், தரை மேலே கலந்த பணத்தை எடுத்துக்கிட்டான். उसको मालूम हुआ कि बंदर ने पानी के पैसे को पानी में डाल दिया है और दूध के पैसे को ज़मीन पर, அவனுக்கு இப்போ தான் புரிய வருது, தண்ணி காசை குரங்கு என்ன பண்ணுச்சு, தண்ணியிலே போட்டுருச்சு, மீதி இல்லை காசை வந்து பால் காசு மட்டும் தரையில் போட்டுருச்சு. வியாபாரி நே मन ही मन सोचा बंदर ने सही न्याय किया है, வியாபாரி மனசுலே நினச்சிட்டான், இந்த குரங்கு செஞ்சது கரெக்டு தான், சரியான நியாயம் பண்ணியிருக்குது. சீக் மாறல், பாக்கி கமாய் கபி நஹி பஸ்தி, பாவப்பான காசு வந்து எப்போவும் தங்காது நமக்கு, இதுதான் மாறல் இதுக்கு. ஓகே.